இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு பர்சன் சோக் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டா அந்த பர்சனுக்கு பின்பக்கமா போய் நின்று உங்களோட ஒரு கையில அந்த விக்டிமை ஹோல்ட் பண்ணி அவங்கள முன்பக்கமா நல்லா பெண்ட் பண்ண வச்சுட்டு இன்னொரு கையில இருக்க அந்த ஹீலை வச்சு அந்த பர்சனோட ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லப்படுற முதுகு பகுதியில பலமா 5 தடவை அடிங்க. இப்படி பண்ணியும் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வரல அப்படின்னா இம்மீடியட்டா அப்டாமினல் த்ரஸ்ட் கொடுத்துருங்க. அது எப்படின்னா சேம் அந்த விக்டிமோட பின்பக்கமா போய் நின்று உங்களோட ஒரு கை விரல்களை இந்த மாதிரி மடக்கி அந்த விக்டிமோட வயிற்று பகுதியை சுத்தி இந்த மாதிரி டைட்டா வச்சு இன்வேர்ட் அப்வர்ட் சொல்லிட்டு ஜே ஷேப்ல ஒரு 5 தடவை பிரஷர் கொடுங்க. சப்போஸ் அந்த பர்சன் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேம் 1 வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்கும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா அவங்களோட ஆர்கன் டேமேஜ் ஆகாத மாதிரி பிரஷரை மட்டும் கொஞ்சம் லோவா கொடுங்க. இதுவே 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய உங்களோட ஆர்ம்ல கீழ் நோக்கி பாக்குற மாதிரி குப்புற படுக்க வச்சு உங்க கைய உங்களோட தொடையில ரெஸ்ட் பண்ணி ஜென்டில் பிரஷர்ல 5 பேக் ஸ்லாப் கொடுங்க. அப்படியும் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வரல அப்படின்னா அந்த குழந்தைய திரும்பி படுக்க வச்சு உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் அந்த குழந்தையோட சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல வச்சு 1.5 இன்ச் ஆழத்துக்கு 5 தடவை கம்ப்ரஸ் கொடுங்க. ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வெளியே வர வரைக்கும் இந்த 2 மெத்தடையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் அந்த குழந்தை அன்கான்சியஸ் ஆனா இன்ஃபன்ட் சிபிஆரை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.